குறையாது. நம்ம ஆளுக்கு அந்த டப்பிங் படத்துக்கு கூட அந்த பேனர் வைக்கிற கல்ச்சர் இருக்கு ப்ரோ. தெலுங்குக்காரன் வைக்கிறான், தெலுங்கு வைக்கிறான். ஏன் இந்த இல்லடா கோட் இதுல ஒரு சின்னதா பேனர் வச்சானுங்க ஒடிசால. ம் அதான் நீங்க பாத்தீங்களா ப்ரோ ஒடிசா பேனரு? இல்ல இல்ல. இந்த கோட் லியோக்கு என்ன பண்ணாங்க இந்த ஒடிசா பசங்க, கேக் வெட்டி ம். இந்த ஸ்ப்ரேல அடிப்பாங்க, அது பண்ணாங்க. ஒரு சின்ன டேய் பேனர் மாதிரி வச்சானுங்க. அதான்டா இன்னொன்னு, அந்த கரிஷ்மா வந்துட்டு வராதுடா. இது எப்படின்னா, நீ வந்துட்டு இப்ப அடுத்த ரஜினின்னு ஒரு சில பேர் சொல்லிக்கலாம், அடுத்த விஜய்னு ஒரு சில பேர் சொல்லிக்கலாம். ஆனா யாராவது வர முடியுதா? ஏன் இப்ப நீ விஜய் மாதிரி இல்லடா. விஜய் மாதிரி எத்தனை பேர் வந்தான்? அந்த அவன் பேர் என்னது, பழனி பரத் இருப்பானே, ஆமா, சின்ன தளபதி அவனை சொல்லிட்டு. அவனை சின்ன தளபதினானுங்க. விஷால புரட்சி தளபதின்னு டைட்டிலே வச்சாங்க, புரியுதா? விஷால் புரட்சி தளபதின்னு டைட்டிலே வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விக்ராந்த் இருப்பானே, விஜய் சொந்தக்காரன், அவன் ஆமா அவன் விஜய் மாதிரி ஜாடையில இருக்கான்னு அவனையும் சொன்னானுங்க. வர்றவன் எல்லாம் போயிட்டே ப்ரோ, தான் இருப்பான், ஒன்னும் இல்ல புரியுது? ப்ரோ. இந்த ஜெய் ஆண்ட்ரியா கூட பண்ணாச்சாம் பாத்தியா? ம் அதப்பாவும் ம். சர்ச் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இல்ல இப்ப, இல்ல ரஜினிகாந்த் மாதிரி நளினிகாந்த்னு சில பேர் இருப்பான், இது பண்ணுவான். அதான் நிறைய பேர் அந்த மாதிரி வருவானுங்க. இன்னொன்றா, தனக்குன்னு ஓன் ஸ்டைலு ஓன் ஃபேன் பேஸ் இருந்தா தான் நிக்க முடியும், புரியுதா? அது அது தெரில. இப்ப நீ எஸ்கே எடுத்துக்கிய, எஸ்கேக்கு வந்துட்டு எதுக்கு இப்ப நீ ஓப்பனா கேட்கணும்னா, தனுஷ் மாதிரியும் உனக்கு உனக்கு சிம்பு மாதிரி எஸ்கேக்கு ஃபேன்ஸ் இருக்குதா? இல்ல இல்ல. ஏன் இல்லைன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, இவன் தம் அடிக்க மாட்டான் எஸ்கே. ஏன் அது தம் மட்டும் இல்ல, நிறைய நிறைய அந்த யங்ஸ்டருக்கு பிடிக்கிற மாதிரி பண்ண மாட்டான். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு மட்டும் பண்றேன்னு சொல்லிட்டு போவான். ஆனா ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸ் அதை வச்சு கட்சின்னு அதெல்லாம் பெருசாக்கிறான் ப்ரோ. உண்மைதான். பிளஸ் என்னன்னா அவன் அதை வச்சு இல்ல இல்ல. பெருசாக்கிறான். அத வச்சு நீ ரொம்பலாம் பெருசா அது அது உனக்கு மினிமம் கிடையாது. மினிமம் கேரண்டி நீ சொல்ல முடியாது. மினிமம் எது தெரியுமா? உனக்கு ஃபேன்ஸ் இருந்தா தான்டா இது. டவுன் ஆச்சுன்னு எடுத்துக்க, ஒரு நாய் மதிக்காது. ப்ரோ ஃபேன்ஸ் இருந்தா தான் கரெக்ட் தான் மதிப்பானுங்க. ப்ரோ. ஆனா இப்போ சிம்பு போனா டவுன் ஆனா கூட இவன் தான் ஒரு ஃபேன்ஸ் இருந்தாலும் மதிக்க மாட்டாங்க. நான் சொல்லிட்டா, இப்போ ஈஸ்வரன் படம் செம ஃபிளாப். உனக்கு இல்லடா, உனக்கு இப்ப செம்பு 10 ஃபிளாப் கொடுத்தாலும் 11வது படம் வந்துட்டு ஓப்பனிங் அதே மாதிரி தான் இருக்கும், புரியுதா? செலிப்ரேஷனும் அதே மாதிரி தான் இருக்கும். எஸ்கேக்கு வந்துட்டு அப்படி இருக்கு. அது ஆனா அப்படி 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 ஃபியூச்சர்ல ஆகணும். அதுக்கு ஆகணும்னா அதுக்கு இல்ல அவன் அது மாறணும், புரியுதா? ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா லைன் அப் அப்படிதானே இருக்கு. இல்ல அவன் கரெக்டா தான் போறான் என்ன கேட்டா. அதான் இப்ப அடுத்து வந்துட்டு மாஸ் மாஸ் படம் அதிகமா பண்ணணும்டா. மாஸ் படம் எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றோமோ, முதல்ல மாஸ் படம் பண்ணா அது மாசா இருக்கணும். மாசுங்கிற மாசுல மணி மாதிரி இருக்க கூடாது, புரியுதா? இவனுக்கு இப்ப கரெக்ட் இவனுக்கு கரெக்ட். பண்றது, இவனுக்கு பண்றதெல்லாம் இப்ப எப்படி இதுன்னா, சும்மா பேருக்குன்னு தான் ஏதோ மாஸ் காட்டுறேன், மாஸ் படம் பண்றேன். வீரமா காட்டிக்கிறது மாசு இல்லடா, புரியுதா? தனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும். இப்ப சும்மா இப்ப சொல்லுவாங்க, இப்ப சிங்கம் படம் வந்துட்டு மாசா இருக்கும். சிங்கம் படம் காட்டு கத்து கத்தி நிப்பான்டா. அவன் அவன் பாட்டு கத்தி மாசுன்ற நிப்பான். பேர்ல நம்ம கத்தி நச்சா மாசுன்னு நினைச்சிருக்காங்க இங்க. கத்திக்கு நச்சா நல்லா அதான் அதான் வெளுத்து இல்லடா. வெளுத்து நச்சா மாசுன்றாங்க. அதான் இல்ல. கத்தி நடிச்சா மாசு, கண்ணை விட பிதிகி நடிச்சா மாசு, அது மாசு கிடையாது. தனக்குன்னு ஒரு ஸ்டைல் வருதுல்ல. இப்ப நீ திருமலை பாத்தியா? அது மாஸ், புரியுதா? இந்த நான் இவன் ஆமா இருக்கான் பாத்தியா, தீனா, அது அவனுங்களுக்கு மாஸ். நம்மளுக்கு தெரியாதா? அதான் ஆனா ஆனா அது அவனுங்களுக்கு நமக்கு மாஸ் தமாசு. தான். இல்ல இல்ல, மாசுனா மாசுன்னு ஒத்துக்க வேண்டியதான். அதான் எல்லாருக்கும் ஒரு படம் இருக்கும் மாறுறதுக்கு. ஆனா அட்டகாசம் அவனுங்க அதை பார்த்தா படுக்கேவலமா இருக்குது, என்னன்னே தெரியல. தீனாவது பரவாயில்ல, அட்டகாசம்லாம் படுக்கேவலமா இருக்குது. இல்ல தீனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவனுக்கு. அப்படி அட்டகாசம் தான் எனக்கு தெரியல. அட்டகாசம்லாம் இல்லடா. அந்த புளித்திரா இவனுக்கு ரீல்ஸ் போடுவானுங்க தெரியுமா? அதான் வண்டியில எத்தனை தலைகுது, ஒரே தலை. ஓ ஓ ஓ ஓ ஓன்னு ஒரு தற்கூரி இறங்கி வரும் பாரு. அந்த மாதிரி தான் இந்த சட்டை பட்டனை கழட்டி போட்டு 4 சங்கிலி போட்டு நான் தான் ரவுடின்னு தான் லூஸ் மாதிரி தெரிஞ்சு நிப்பானு. அது ஒரு குரூப். நீ தனுஷ் எடுத்துக்கடா. தனுஷ் எல்லாம் கோடு கோடு போட்ட பென்சில் மாதிரி இருப்பான். செம்ம கலாய்ப்பானுங்க. இல்ல அவனுக்கு இல்ல அவனெல்லாம் அவன் நினைச்ச மாசப்பில் நீ கொண்டு வரலாம். பட் இல்லடா. தெரியல. இல்ல இல்ல. நீ நீ தனுஷ நீ அவனை ஹீரோவே ஏத்துக்க மாட்டானுங்க, புரியுதா? உண்மையிலே அந்த டைம்ல ஹீரோவே ஏத்துக்க மாட்டானுங்க. ஆனா பொல்லாதவன் கொடுத்தான் பாத்தியா, அப்போதான். நீ இல்ல அதே பொல்லாதவன்ல நீ மாதிரி அவன் கேரி அவுட் பண்ணி போனா அவனும் செம்ம மாசம் ஆயிட்டு இருப்பான் இல்லடா. தனுஷ். நீ பொல்லாதவன்ல நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, புதுப்பேட்டை மாதிரி கத்தினே இருக்க மாட்டான். நான் தான் கத்தினே இருக்க மாட்டான். ஆனா அவன் அந்த மாஸ் இருக்கும் பாத்தியா, அதான் அதான் சொல்றேன். கேரக்டரைசேஷன் அப்படி இருக்கணும். இப்ப நீ பீஸ்ட் எடுத்துக்கினே, பீஸ்ட்லயும் இந்த வீரராகவன் கேரக்டரைசேஷன் செம்மையா இருக்கும். அதனாலதான் ஒரு கேரக்டர் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்ல அவனுக்கு இல்ல அதனாலதான் பீஸ்ட் அவனுக்கு போட்டு எடுப்பாங்க. மாசப்பில் எப்படி தெரியுமா? அப்போ இப்பெல்லாம் அந்த ஃபங்கா இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் அவனுக்கு இருந்துச்சு. அந்த பொல்லாத அதான். பொல்லாத நல்ல அதெல்லாம் படம் இல்ல. தான். அவன் அதே மாதிரி கொஞ்சம் படம் பண்ணியிருந்தா அவன் வந்துருக்கலாம் இன்னமும் சூப்பரா. டேய், இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குதுடா. யார் தெரியுமா? கார்த்தி.
சிறுத்தை படம் வந்துட்டு நல்லா வீரமா இருப்பான். அவனுக்கு ஃபேன்ஸ் வந்துச்சா? அவனுக்கு இது வரைக்கும் கார்த்திக் ஒரு ஃபேன் எவனாவது இருக்கானா? சூர்யா கூட இருப்பானுங்க. கார்த்திக் ஆனா ஒரு ஃபேன் இருந்திருக்கானுங்களா? கார்த்திக் ஃபேன் அப்படின்னா சூர்யா ஃபேனே மியூச்சுவலா இருப்பானுங்க. அது ஃபேனே இல்லடா. அவன் சும்மா படம் தான் கொஞ்சம் இவனுங்க. பாக்குற மாதிரிதான் இருக்கு. ரீசெண்டா சொல்றேன், ஜப்பானை தவிர்த்து. சும்மா சும்மா சொல்லலாம். அதான் பாக்குற மாதிரி இது. ஆனா அதான் ஜப்பான் வந்துச்சு பாத்தியா? அதுதான் தேவு சொல்றேன், ஜப்பானை தம்பி தவிர்த்துன்னு இதுதான். சொல்லுவாங்க. ஜப்பான்லாம் எவ்வளோ. சும்மாதான். ஆனா ஒரே ஒரு சீன் தான் நல்லா ஜப்பான்ல, அந்த சுனிலோட சீன் தான் நல்லா இருந்துச்சு. குபீர்னு. பரவாயில்லையே. அதான் தலை 10 மில்லியன் பண்ணியிருக்காராம் மலேசியால. ஃபர்ஸ்ட் டைம் பண்றான் போல. எஸ்கே முன்னாடி எஸ்டானே 10 மில்லியன். அத அதெல்லாம் அதிகம்டா. எஸ்கே அதிகம். விஜய் மெர்சல் வச்சாரு. ரஜினி எந்திரன்லயே வச்சான் நினைக்கிறேன். எந்திரனோ ஏதோ வந்து ரெண்டு கபாலில பேரும் வச்சான். பண்ணாரு நம்மள. மெர்சல் பிகில் பண்ணாரு. அதிகம் இல்ல. இப்ப ஹையஸ்ட் இருக்கிறது விஜய் மலேசியால. கோட் ஹையஸ்ட். இத்தனைக்கும் ஹிந்தி மோஸ்ட் படம். மூவி வந்து கூட அந்த அளவுக்கு ஹிந்தி பண்ணல. படத்துக்கு அப்புறம் தான். கம்மி ஐபிஎல் படம் வந்து இது பண்றதுதான். இல்லடா, அப்பெல்லாம் ரஜினி ஃபேன்ஸ்க்கு ஒரு கொழுப்பு இருக்கும். ஓவர்சீஸ்ல எங்களை தொட முடியாது, மலேசியால தொட முடியாதுன்னு. இப்பெல்லாம் எல்லாம் மெரிச்சு போட்டு போயிட்டே இருந்துச்சு. ப்ரோ நம்மளுக்கு ஜப்பான் ஃபேன்ஸே வந்துச்சு ப்ரோ, நீங்க வேற. கிழவனை கிழவனை இப்போ விட்டு வச்சது 2 இடத்துல தான். ஒண்ணு வந்துட்டு ஒண்ணு ஆந்திரா, இன்னொன்னு வந்துட்டு அந்த என்னது கர்நாடகா சொல்லலாம். கர்நாடகா இல்ல கர்நாடகாவும் நம்ம தான் ப்ரோ. கர்நாடகா. அந்த ஜெயிலர் கர்நாடகா ஓடின காலம் ஆமா சிவராஜ்குமார். ஆமா. அப்ப அதை விட்டுக்கிட்ட இல்ல. அதான் அது 2 மட்டும் தான் இருக்கும். இப்போ வேட்டையனும் மீதி எல்லா கோட்டு பார்த்து எது அதிகம்? கர்நாடகா மீதி நம்ம தானே. மீதி எல்லா பாரிசா இடத்துலயும் என்னத்தை கேட்டா பாரிஸ். மாஸ்டரா ஓவர்சீஸ். தர்பாரா ஏன்னா மாஸ்டரு. ஓவர்சீஸ் வேட்டையா ஓவரால் இது பிகிலா பார்த்தா நம்ம தான். வருஷம் எல்லாம் கம்பேர் பண்ணாம இருக்க மாட்டான்டா. ஏன்னா நம்ம ஒன்னும் இவனுக்கு அது இந்த பிரபாஸ் மாதிரி ஒரு படம் இவனே 2 படத்தை இல்ல. வச்சு போன போன வருஷம் நீ எடுத்து பாரு. போன வருஷம் வேட்டைன்னு கோட்டு வந்தது. இதுல ஹைலைட் என்னன்னா கோட்டுக்கு அப்புறம் தான் வேட்டைன்னு வந்தது. எல்லாம் பார்த்தானுங்க. இவனுங்களே சவால் விட்டானுங்க ரஜினி ஃபேன்ஸ். இவனை பாரு கோட்டை அச்சு காட்டுறோம், அசால்ட்டா அடிப்போம்னு நானுங்க. பாதி கூட வரலையே. கோட்ல பாதி கூட வரல. வேட்டை இந்த கர்நாடகாவில் தானே எல்லாத்துலயும் கோட் பாதி கூட வரல. கோட்டோட கேரளால பாதி தான் கொஞ்சம் தான். வந்து இது அதுவும் பகத் பாசிலால. ஆனா இதுல வீக்கெண்ட் சும்மா காமெடி இல்ல. என்ன ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ, அவன் அமிதாப் பச்சனை கூட்டின்னு வந்து கூட 10 கோடி தான முடியல பாருங்களேன். வீக்கெண்ட்ல சும்மா இல்லாம சூரிய இழுத்து விட்டான் பாத்தியா? தேவைதாண்டி. வேட்டையெல்லாம் கொஞ்சம் ஜாலியா போயிடுச்சு. நடுப்பு 2 நாள் மழை வந்து ஷோஸ் கொண்டு வேட்டைன்லாம் நம்ம அடிச்சோம் ஞாபகம். நம்ம தான் அடிச்சானுங்க நிறைய. இப்பெல்லாம் நம்ம கண்டுகளை மதிக்கல. வேட்டைன்லாம் வச்சிருந்தாலும் நீ அடிக்கலையா? நான் அடிச்சேன். எல்லாம் அடிச்சாங்க. ஏன்னா அடிக்கிற பீஸ் தான்டா இது. படம் எனக்கு படம் எந்த மாதிரி பார்க்கும்போது தர்பார் மாதிரி இது கொஞ்சம் பரவாயில்ல நான் சொல்லுவேன் வேட்டையனு. இல்ல எனக்கெல்லாம் ஏன்னா வேட்டைன்லாம் ஒரு பிடிக்கல. 2 3 சீனாச்சு கொஞ்சம் நல்லா போகும், ஓரளவுக்கு கதை நகருது. ஆனா தர்பார் ஆனதால யூ 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 எனக்கு தர்பார் பரவாயில்லன்னு வேட்டைன்னு போகுது. தர்பார்ல எந்த சீன் நல்லா இருக்குன்னா இன்டர்வல் நல்லா இருக்கும், அந்த கண்ணுல திமிரு. அண்ணாத்தெல்லாம் படம் இல்லடா அடி. ஆனா வேட்டைன்லாம் இல்லடா. நீ வேட்டைன்ல ஒரு மாசம் சொல்லு பாப்போம். மாசினா நான் சொல்ல மாட்டேன் bro, பட் கொஞ்சம் கதை மூவ் ஆகுதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே இல்லப்பா கிரிப்பா போகுதுன்னு. ஆனா படம் கதையே பார்த்தாலே அது இருக்குதுல முட்டை கதை. தெரியாம சுட்டேன், தெரிஞ்சு சுட்டேன், இதான் கதையை. இன்டர்வலுக்கு முன்னாடி தெரியாம சுட்டேன், இன்டர்வலுக்கு அப்புறம் தெரிஞ்சு சுட்டேன். ஏதோ ஒன்னாச்சும் கொஞ்சம் கிரிப்பா கொண்டு போயிருப்பான். ஆனா அதுவும் நான் சூப்பர்னு சொல்ல மாட்டேன், ஆவரேஜ் நான் சொல்லுவேன். ஆனா இந்த தர்பார் இருக்கு இல்ல வேட்டைன் டைரக்டர் நல்ல டைரக்டர். அதனாலதான் நிறைய பேர் அதை இது பண்ணுவானுங்க. ஆனா இவனை கூட்டுன்னு போய் அதான் அசிங்கப்படுத்திட்டான். இல்ல இவன் ரஜினிக்காக பண்ணாம கொஞ்சம் வந்து வேற ஹீரோ வச்சு பண்ணியிருந்தா இதே கான்செப்ட் கொஞ்சம் ஹிட் ஆகிருக்கலாம், பெரிய ஹிட்டா. ஜெயிலர் டிஆர்பி பாத்தியா? பாத்த என்ன கேட்ட போட்டு கேடிவில எல்லாம் விட்டுருலாம்டா. இதை கண்டிப்பா விட்டுருலாம். தர்பாரே விட்டானுங்க, இது விடாம இருப்பானுங்க. நான் சொல்லிட்டா இப்போ அடுத்த வாரம் சுறா போடுறனா கூட இது அசால்ட்டா அடிச்சுட்டு ப்ரோ.
ஃபேமிலி ஆடியன்ஸ் அதான் சொல்றேன். இப்ப சுறா ஏன் அதான் விஜய் ஃபிளாப் படத்துக்கு கூட டிஆர்பி வரும். இது இண்டஸ்ட்ரி டேட்ஸ் கூட டிஆர்பி வரலாம் பாருங்களேன். இதெல்லாம் டிஆர்பின்னு இண்டஸ்ட்ரீட்டடா. ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் ஒரு டேட்டா ஏன்டா பார்த்தேன். ஏன்டா ஜெயிலர் இண்டஸ்ட்ரீட்டடா. சை, சும்மா சும்மா இண்டஸ்ட்ரீட்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுனாங்கடா. ஒரு இடத்துல கூட இல்ல அதான் இது இண்டஸ்ட்ரீட்டா. இப்ப விக்ரம் இருக்கு இல்ல, ம். இல்லடா விக்ரம் இருக்குல்ல ஆமா. ஓன் ஸ்டேட்ல, அது இண்டஸ்ட்ரீட் ஆச்சு. ஆ. அதுக்கு அடுத்து வந்துட்டு அதான் பொன்னியின் லியோ செல்வன். ஆச்சு, பொன்னியின் பொன்னியின் செல்வன் செல்வன் ஆச்சு. ஆச்சு, லியோ ஆச்சு. ம். அதான் இண்டஸ்ட்ரீட்னு வரும். கரெக்ட். லியோ 3 இந்த ரெக்கார்ட் ப்ரோ. 3 ம். தமிழ்நாடு, மூதேவி, கேரளா. ஒரு மூதேவி வந்துச்சு வரலையா மேல. யாரு? சுந்தரு. அப்படிங்களா? டேய் ம். மாமன் 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 பாத்தியா, நல்லா இருக்குதா? இல்ல ப்ரோ நான் பார்க்கல. நான் டூரிஸ்ட் ஃபேமிலி இவன் பார்க்கலாம்னு இருக்கேன் தியேட்டர் போயிட்டு நாளைக்கு. நான் நான் ஏன்னா நாளைக்கு டூரிஸ்ட் நைட் தான் நான் ஊருக்கு போறேன். ஃபைனல் டெஸ்டினேஷன் செம்மையாகுதான், அப்படிங்களா? வேற மாதிரி தெரியும். டூரிஸ்ட் ஃபேமிலில பார்க்கலாம்னு இருக்கேன். ஆனா நான் ரெட்ரோ பார்த்துட்டு என்னடான்ற மாதிரி ஆயிடுச்சு. செகண்டா தான் நான் போனேன் ரெட்ரோ. நான் இங்க ம். என்ன குமரஞ்சாவடி தெரியுமா ப்ரோ ம். உங்களுக்கு? அழைக்கு ப்ரோ. குமரன் தேட்டரா? குமரஞ்சாவடி. கேள்விப்பட்டிருக்கேன். குமுத ஆ, ஜாகடி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த இடத்துல பகவதி சினிமாஸ் இருக்கும். அங்கதான் போய் பார்த்தேன். என்னடா பேரே பகவதி சீனிவாசா? ஆமா, ஸ்ரீ பகவதி சினிமாஸ் ம். இருக்கும். அங்கதான் போய் பார்த்தேன். ம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பரவாயில்லையே. ஓகேன்ற மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் அவெல்லாம் முடிச்சு விட்டாங்க போங்கன்ற மாதிரி இருக்கு. ம். இல்ல எனக்கு சூர்யா நைஸ். பிடிக்கும். ஆனா எனக்கே கஷ்டமா இருக்கு, ஏன்னா இப்படி எல்லாம் படம் பண்றேன்னு. அவனுக்கு அவள் தான்டா. அதான் நீ பாத்தியா சுந்தர, அதான் நான் தேட்ரிக்கல் இல்ல மாஸ்கட். இவன் பண்ற விஷயம் எல்லாம் பார்த்தா மக்களுக்கே கொஞ்சம் புரியல ப்ரோ. இந்த கங்குவாக்கு ஒரு விஷயம் பண்ணாம பாருங்களா, ரிவ்யூஸ் பிளாக் பண்றதுன்னு. இதோ இப்போ பண்ற மது முதல்ல முட்டையோட. இல்லடா இதுல அவனுக்கு வயசாயிடுச்சுடா. நீங்க நினைக்கிற மாதிரி சூர்யா இதுக்கப்புறம் கம்பேக் கொடுப்பான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. 50 இப்ப சூர்யாக்கே 48 மேல இப்ப போயினுக்குது. 50 வயசு ஆயிடுச்சு. முதல்ல அவனை எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா அவனுக்கு இன்னும் காலங்குது வயசுக்குதுன்னு நினைக்கிறீங்க. ஒண்ணும் இல்ல, விஜயோட ஒரு 2 வயசு அவன் கம்மி. ஒரு அஜித் வயசு தான், கம்மி ப்ரோ. அஜித்தை விட விஜயோட 1 வயசு 1.5 வயசு. 1.5 வயசுன்றது 2 வயசு தான், 2 வயசு கம்மி இல்ல ஏன்னா அவள்தான். நம்ம ஜூன், இவன் ஜூலை. வயசு என்ன அவனும் ஒரு வயசா கம்மி. அதான் ஆமா, ஒரு வருஷம் தான். அட பாவீங்களா. அப்ப அவள் தான். இல்ல இல்ல இதுக்கப்புறம்லாம் இந்த கம்பேக்லாம் இல்ல எனக்கு இல்ல நான் ஒன்னு சொல்லிட்டா, இப்ப நம்பால் அரசியலே போகாம சினிமாவில் நடிச்சிருந்தா கொஞ்சம் இருக்கலாம். ஆனா இப்ப நம்பால் போயிட்டாரு. அஜித்தோ வண்டி எடுக்க டேய் போயிட்டான். உனக்கு இல்லடா, உனக்கு 50 வயசு காம்படிட்டர் மேல இல்ல ப்ரோ இவனுக்கு. இல்ல 50 வயசு மேல இருக்கிறத வச்சுதான்டா ஓட்டுவாங்க. இங்க எதுவுமே இல்லைன்னா என்ன தர ஓட்டுவாங்க. அதான். இப்போ நம்பால அஜித்லாம் தான் கொஞ்சம் காம்படிட்டர் இருக்கான்னு கொஞ்சம் முட்டு கொடுக்கலாம். இப்ப யாருமே இல்ல. காம்படிட்டர் காம்படிட்டர் மேட்டர் இல்லடா. காம்படிட்டர்ன்றது நீயே உருவாக்குறதோ இல்ல வந்துட்டு அது தானா ரைவல்ரில கிரியேட் ஆயிடும். அப்படி பார்த்தா ரஜினி கமலை நம்பியா ஓடனா இல்ல அவனுக்கு காலங்காலம் அதான் யார் யார புடியிலையோ அவங்க கிட்ட வந்துட்டு கிளாஷ் விட்டுக்கின்னு அடிச்சுக்கின்னு இல்ல கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி தான் ஓடி இருந்தான். ஒரு கட்டத்துல விஜய்னு வரும்போது அதான் விஜய் பிடிச்சி இல்ல சீண்டி இருந்தான். அதான் விஜய்னா அந்த ஒரு மாதிரிதான் அவன். லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்துச்சு தானே விஜய் ரஜினின்ட்டு. ஆனாலும் கமல் கொஞ்சம் இன்பிட் நச்சுந்தானே அவன். கமல் எப்படின்னா இல்ல சர்வைவ் ஆவான்டா. சர்வைவ் தான் கமல். திடீர்னு வருவான் ஏதாவது அதான் 10 வருஷத்துக்கு 5 வருஷம்டா. 5 வருஷம் இல்ல 7 வருஷத்துக்கு ஒரு இட்டு கொடுப்பான். 7 வருஷத்துக்கு ஒரு இட்டு கொடுத்துட்டு போயிடுவான். 5 வருஷம் 7 வருஷத்துக்கு அந்த ஒரு இட்டை வச்சு இவனுங்க ஓட்டுவானுங்க. நடுவுல நிறைய கூப்பப்பட பண்ணுவான். இல்ல தக் குப்பை லைஃப் படம் தெரியல. பார்த்தா, இல்ல அவன் வாழ்க்கையில குப்பை படம் பார்த்தா இந்தியன் இருந்தா ப்ரோ ஃபிளாப் ஆகும் நிறைய படம். ஆனா எதுவுமே அது நல்லதாலன்னு சொல்ல முடியாது நம்மளால. அது பெரிய குப்பை. ஆனா அந்த அளவுக்கு குப்பையும் நச்சதே கிடையாது. ப்ரோ இவன் தூங்காவனம் குப்பைன்னு அதான் பார்த்தா ரொம்ப இதெல்லாம் ரேர் தான் பரவாயில்ல. ப்ரோ கமல்து. படமா நல்லா இருக்கும். ஆனா அது எல்லா படத்துக்குமே பிடிக்குமா கேட்டா டவுட். இது சுந்தர எரிய ஃபைனல் டெஸ்டினேஷன் பாத்தியா? பாத்துட்டுங்களா? எப்படி இது நெட்லயே பார்த்த? இல்ல 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 தேட்டர் தான். ஃபர்ஸ்ட் 5 பார்ட் மட்டும் தேட்டர் போன்ல பார்த்தேன்.
தேட்டர் தான் போனானுங்க எல்லாம். ஆனா நான் 5 பாட்டு பாத்துட்டேனான்னு தெரியல. 3 பாத்துருப்பான்னு நினைக்கிறேன். 3 பாத்துட்டேன். அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, ஒரு பாட்டு பார்த்தாலே போதும். அது ஏன்னா தெரியும். இல்ல கண்டினியூஷன் தேவையில்லை இதுல. ஒரு பார்ட் கூட பார்க்காம ரேவந்த் போய் இன்னைக்கு தேட்டர்ல உட்காந்தாடா, தெரியுமா? அதுவும் பாத்துட்டு பிரச்சனை இல்லை, ஒரு பாட்டு கூட பார்க்கலனாலும் ப்ராப்ளம் இல்லை. அழகிய தமிழ் தெரியும். மகன் இல்ல அழகிய பாத்துட்டு தமிழ் மகன் படம் பார்த்துருந்தா போதும். அந்த அதுல எப்படி அந்த அததான் சொன்னேன். இல்ல அழகிய தமிழ் மகன் இதுதான். அழகிய தமிழ் மகன் பார்த்துருந்தாலே போதும், ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்த்துடலாம். முதல்ல இதுலதான் லாஸ்ட் பார்ட் வந்துக்குது. இப்போ இது குடும்பமா காட்டியிருக்கான் போல, வேற எதுவும் இல்ல. ஆமா. ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாம் செத்துருவானுங்க. ஆனா ஒண்ணு, மத்த 4-5 படத்தை விட இது கொஞ்சம் ஓகே, பாக்குற அளவு இருக்கு. 5 படத்தோட நல்லா இருக்கா? ஆமா, கொஞ்சம் பாக்குற அளவு இருக்கு. சொல்லியிருந்தா இல்ல சொல்லியிருந்தான் ஒருத்தன், நல்லாதான் இருக்கு. வேற மாதிரி எடுத்திருக்கானுங்க. ஆனா ஃபைனல் டெஸ்டினேஷன் சிங்கிள் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி சாவுன்ற மாதிரி இருக்கு. அப்படியே நம்ம எப்படி சொல்றது, ஃபேனை பாக்குறது, காலுக்கு அதான்டா. இல்ல இதனால்தான் அந்த படத்தை நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, தெரியுமா? ஃபைனல் டெஸ்டினேஷன். ஏன்னா அது அப்பத்துல இருந்து இருக்குது இல்ல, 2000 அந்த 7 அந்த அதுல இருந்தே இருக்குது நினைக்கிறேன். 9 8 9ல இருந்து இருக்குது. அப்பத்துல இருந்து அப்ப தெரியும் இது ஃபைனல் டெஸ்டினேஷன் எல்லாருக்கும். இதானே யோசிச்சு பாரு. ஸ்விம்மிங் பூல்ல ₹1 காயின் உழுந்தா செத்துருவேன். தியேட்டர்ல திடீர்னு ஆயில் லீக் ஆகி வெடியும். எங்க பார்த்தாலும் ஒரு ஆணி இருக்கும்டா. ஆணியை பார்த்தாலும் எங்களுக்கு பயம் வந்து அந்த படத்தை பார்த்தாலே. ஆணி குத்தி இதுவாயிடும். நிறைய இதான் ரோட்ல சும்மா போய் நிக்கும்போது அதான் கட்டை வரும். சில சீன்லாம் ஆக்சுவலா எலிக்கு பொறி வைக்கிற மாதிரி நல்லா பண்றான். மேக்கிங் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அந்த கிரியேட்டிவிட்டி அதெல்லாம் எப்படி சாவாங்க, அந்த டிஃப்ரெண்டா சாவடிக்கிறது அதெல்லாமே ஓகே. பட் ஆனா அந்த சில சீன்ஸ் மட்டும் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. எப்படின்னா திடீர்னு தண்ணி சுத்தம், அப்படி எப்படா தண்ணி சுத்தங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது பல நாள் பால் இல்ல நீ அடிச்சா அப்பெல்லாம் யோசிக்க கூடாதுடா. அந்த மாதிரி நடக்கும். ஏன் திடீர்னு தண்ணி சொல்றதுன்னு தண்ணி திடீர்னு தண்ணி சொட்டும், அந்த கேபிள் மேல தண்ணி ஊத்தும், கட்டான கேபிள் இருக்கும். அதான் திடீர்னு கட்டான கேபிள் இருக்கும், அது மேல தண்ணி சொட்டும், கரண்ட் பாஸ் ஆகும். என்ன எல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன் இல்ல இப்ப டிமாண்டி காலனில இந்த மாதிரி தானே வரும். அப்பெல்லாம் தெரியாத? இங்க எல்லாம் நிறைய படத்துல இப்படிதான்டா. இதுல இன்சிடென்ட் இப்ப ஒண்ணு இல்ல, கரண்ட் ஒயர் எலி கட்சிச்சுன்னு எடுத்துப்போம், புரியுதா? இப்ப நம்ம எல்லாம் இது இருக்கிறோம், கரண்ட் ஒயர் எலி கட்சிச்சுன்னு எடுத்துப்போம். அந்த எலி கட்ச கரண்ட் ஒயர் நம்மளுக்கு தெரியாது. அதை நீ மிரிச்சிட்டா உனக்கு என்ன? ஏன் இப்ப நான் சார்ஜ் போடுற ஒயர் இருக்குதுல்ல, தெரியுமா? இந்த 3 பின் ஃபிளக் பாயிண்ட்லாம் எடுத்துன்னு வந்து அதான் அங்கேதான் பக்கத்துல பெட்ரூம் வச்சுன்னு அங்கேயே ஃபோன் நோண்டி சார்ஜ் போட்டு நிற்பேன். திடீர்னு அந்த ஒயர் அதான் எலி கட்சிக்குதுன்னு எடுத்துப்போம். நைட்டு எலி கட்சிக்குது, நான் தெரியாம வந்துட்டு மெரிச்சிட்டேன், சாவு. இதுதான் புரியுதா? இதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். ஒரு சின்ன அசைவே அதான் அந்த பயத்தை உண்டாக்கிடும். திடீர்னு இருக்கிற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஓரம் இருக்கும், லாஜிக் இல்லாத. ஃபைனல் டெஸ்டினேஷன் பாத்துருக்கேன்? இல்ல ப்ரோ, அது பாரு, ராத்திரியே தான் தூக்கமே வராது இதெல்லாம் பார்த்தா. நீ ஒரு பாட்டு கூட பாக்கல கனவு? ப்ரோ ஒரு பாட்டு கூட பாக்கலையான்னு கேக்குறேன். இல்ல ப்ரோ, சத்தியமா பாக்கல ப்ரோ. அப்போ என்ன பண்றேன்னா, நாளைக்கு எல்லா பாட்டையும் டவுன்லோட் பண்ணி முதல்ல எத்தனை பாட்டு இருக்காது? நீ பார்ட் 1 பாடுறா. இல்ல பார்ட் 1 பாரு, அப்படியே உனக்கு அந்த ஃப்ளோ வந்துரும், திரும்ப பார்க்கணும்னு தோணும். 5 பாட்டு இருக்கு. எத்தனை பாட்டு இருக்கு ஆக்சுவலா? 6வது இப்ப வந்திருக்கு. ரிலீஸ் ஆயிருக்கு. 6 தான் பரவாயில்ல பாக்கலாம். இந்த அவெஞ்சர்ஸ் மாதிரி 20 பாட்டு, மணிஸ் மாதிரி அது சீரியஸ். அந்த மாதிரிலாம் என்னால பார்க்க முடியாது. இதெல்லாம் பார்க்கலாம். ஜான்விக் பார்க்கலாம் ப்ரோ. அலெக்ஸ் ப்ரோ, ஜான்விக்லாம் 4 தான். ஒரு படம் 1.5 மணி நேரம் தான்டா. பாத்துட்டு சொல்லு. இல்லடா, இப்ப அழகிய தமிழ் மகன்ல விஜய் வந்துட்டு காப்பாத்து வரல. சில விஷயத்த காப்பாத்தாரு, சில விஷயத்த வந்துட்டு விட்டுருவாரு. விஜய் காப்பாத்தாம இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த கான்செப்ட். அதுதான் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன். எல்லாருமே செத்துருவாங்க. காப்பாத்துறவங்க சாவாங்கடா. அது வேற விஷயம். அதான் ஃபர்ஸ்ட் பார்ட் அதெல்லாம் எடுத்துக்க, ஹீரோ ரேஸ் ட்ராக்ல உட்காந்து இருப்பான். இப்ப விஜய்க்கு எப்படி ரோலர் கோஸ்டர்ல போகும்போது வந்துட்டு திடீர்னு ஞாபகம் வரும், அதான் இந்த இடத்துல தான் அந்த குழந்தையோ இல்லதான் இது வந்துட்டு சாகர மாதிரி.
அதே மாதிரி அந்த குழந்தை செத்துரும் பாரு, இது அதான் ஹீரோ உட்காந்து இருப்பான் ரேஸ் ட்ராக்ல இருந்து ஒரு ஆயில் லீக் ஆகும், ரேஸ் ட்ராக்ல வந்துட்டு ஒரு ஒரு இதான் கார் வெடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அங்க பெரிய ஒரு பாம்பு பிளாஸ்ட் மாதிரி தான் பெருசா ஒன்று கிரியேட் ஆயிடும். அங்க இருக்கிற டயர்லாம் பிச்சுன்னு போய் ஒரு பொண்ணுலாம் இறந்து போயிடும். அதே மாதிரி உனக்கு அதான் அடுத்த செகண்ட் நடக்கிறது எல்லாமே வரும். இப்போ ஒன்றும் இல்லை பிரணாவே, நீ இருக்கிற வீட்டில் பக்கத்தில் வந்துட்டு உட்காந்து இருந்துப்போம், எவனோ ஒருத்தவன் இடியாப்போன்னு போறான், புரியுதா, ஆமா. இடியாப்பம் அப்படின்னு போறான். அதுக்கப்புறம் ஒரு நாய் குலைக்குதுன்னு எடுத்துப்போம். ம். அந்த இப்ப இந்த இடியாப்பம் நாய் குலைக்கிற சத்தம் வந்துட்டு உனக்கு 11:15 கேக்குது, புரியுதா, மணி ஆமா. இப்ப 11:08. ஆமா. ஆனா உனக்கு அந்த நினைப்பு வந்துட்டு இப்போ வந்துருது. நீ ம். வந்துட்டு சரி ஓகே நினைப்பு வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்து இருப்ப. ஆனா கரெக்டா 11:15 வந்துட்டு அதான் அந்த இடியாப்பம்னு கத்துற சவுண்டு கேக்குது, அதுக்கப்புறம் நாய் வருது. ம். இது புரியுதா, இது சும்மா சும்மா இது ஒரு கற்பனை, ஆனா ம். அதே மாதிரிதான் படம். ஓகே, ஓகே. செம்ம ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க இருக்கும். இடியாப்பம்னு சொல்லும்போது ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன் ப்ரோ. நம்ம டாடி இருக்காரு இடியாப்பம். பாத்தீங்களா, ம். டாடி அமெரிக்கால சைக்கிள் ஓட்டுறத வச்சு பின்னாடி இடியாப்பா பாக்ஸ் இடியாப்பம்னு போற மாதிரி மீம் பார்த்தேன். டேய், ஆனா சரியா சத்தியமா வச்சிருக்கு. சொல்றேன், இல்லடா எங்க ஏரியால இடியாப்பம் வைக்கிறவன்லாம் வருவான்டா, அதே வயசுடா, கேட்டா சிரிப்பு வருதுடா இப்பெல்லாம் பார்த்தா. இடியாப்பம் அது அது ஒண்ணும் இல்ல, அது ரேடியோ இடியாப்பம் வயசு தெரியுமா, இதானே? ரேடியோ வயசு அதான். வெயிட்டா இருக்கும். இல்ல நான் நினைச்சேன் எங்க ஊர் அது எப்போ ப்ரோ 4 இயர்ஸ் முன்னாடி எங்க ஊர்ல இடியாப்பம் இடியாப்பம் இருந்தாங்க. நம்ம ஊர்ல மட்டும் தான் இப்படி விக்கிறாங்கன்னு நினைச்சேன். கட்சியில பார்த்து எல்லா இடத்துலயும் இந்த ரேடியோ இல்ல இல்ல அது வச்சுக்குது. அது அந்த ரேடியோ இது இப்ப அதான் கத்தி கத்தி கூட தான் ஒரே காஸ்ட் போல எல்லாம் தொழில் தெரியறானுங்க. அதை எடுத்து வேற தான் மீன் போட்டுருந்தானுங்க எல்லாரும், இடியாப்பம். இடியாப்பம் போறாங்க வெயிட்டா. அலெக்ஸ் இதான் வந்துட்டு கடைசியில மிஷன் இம்பாசிபிள் பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு பார்ட்டா வந்து ஒரு ஒரு பாட்டு ஒரு பாட்டா. ஒரு பார்ட்டா அலெக்ஸ் ப்ரோ பார்த்துட்டு நான் கேக்குறேன், நீங்க டீம் காட்ஜிலாவா டீம் காங்கா ப்ரோ? காட்ஜில்லா தான். நான் ஆனா காங்கு எனக்கு ப்ரோ. லாஸ்ட் இல்ல லாஸ்ட் பாட்டு பார்க்கும்போது காங்கு மேல பாசம் இல்ல வந்துருச்சு எனக்கு அந்த காங்கு லாஸ்ட் தான் பாட்டு. ஜாஸ்தி. ஏன்னா காட்ஜில அந்த நியூக்ளியர் பவர் இருக்குல்ல, காங்குக்கு நேச்சுரலா பவர் இருக்கு. இல்லடா, இவன் முதல்ல உனக்கு காஜ்லான்னா இது தெரியுமா, 1998ல ஒரு காஜ்லா இருக்கு சுந்தர், உன் ஞாபகம் இருக்குதா? அதுதான்டா காஜ்லா. 1998 வேற மாதிரி படம் அது. இப்ப இருக்கிறதெல்லாம் எப்படி தெரியுமா, இஷ்டத்துக்கு இவனுங்க நியூக்ளியர் பவர்ன்றதுனால எவ்வளவு ரோஸ் கலர்ல வந்துட்டு வருது. ஆமா ஏண்டா ஆமா. அது என்ன வானவில்லா, இது அதான் காஜ்ல என்ன வானவில்லா, ரோஸ் கலர்ல இல்ல வந்துட்டு அதான் ஃபர்ஸ்ட் ஃபயர் பார்ட் விட்டுறது. காட்ஜிலா காங்கல ப்ளூ கலர்ல இருக்கு. செகண்ட் பார்ட்ல பார்த்தா ரோஸ் கலர் வருது. எல்லாருக்கும் காஜ்லா மேல வெறி ஆயிடுச்சு, அப்படியே அதனால அதான் அப்டேட் இஷ்டத்துக்கு பண்ணிட்டே எடுக்கிறாங்க. போயிட்டே இருப்பாங்க. என்னைக்குமே காங்கு தான் ப்ரோ ஃபன்னா இருந்துச்சு. என்னைக்கும் பர்மனன்ட் இல்லடா காங்க உங்களுக்கு மட்டும் தான். இல்ல ஒரு நிமிஷம், இல்லடா சுந்தர, இவனுங்க காங்கோட ஃபேஸ் எல்லாம் செம்மையா காட்டுவானுங்க, நீ யோசிச்சு பாரு. காங்கு ஃபேஸ் இன்னசென்ட்டா இருக்கும், ஆனா நீ காஜ்ல ஃபேஸ பார்த்திருக்கியா, ஒரு மாதிரி காட்டுவானுடா, அதான் கேட்டா டெரரா இருக்கணும்னு அப்படி காட்டுவானுங்க. ஆனா அதனால காங்கு வந்து பாதி ஜேடி பேருக்கு மாதிரி ப்ரோ ஒரு வைபாவே இருக்கும் காங்கு. ஏன்னா மனுஷ ஒரு பிறவிதான் அதான் அந்த எடிட் கூட நடுவுல போட்டாங்க. வேற அந்த ஆட்டிடியூட். ஜேடி வச்சு ஜேடி அந்த டீம் ஆமாக்கா, வச்சு ஒரு எடிட் அவன் போட்டாங்க. ஜேடி வந்து இது பண்ற தெரியும் மாதிரி. தெரியும், என் அக்கௌண்ட்லயே அதை போட்டிருப்பேன், ஜேடி மாதிரியே பண்ணு இருக்கும் காங்கு அந்த டைம் ஒரு மீம் ஆட்டிடியூட். பார்த்தோம் ப்ரோ. நம்ம காங்கு வந்து கேட்போம் ஏன்பா ஜேடி உன் காப்பு கொடுப்பா அப்படின்னு கொடுத்து காங்கோ வச்சு காப்பு வச்சு குத்துற மாதிரி மீம் பார்த்தேன் நானு. ஜேடிக்கு காப்பு வச்சு குத்துற மாதிரி. நிறையடா தான். ஆனா ஆனா கம்பேரிசன் பார்த்தா காட் அந்த படம் மாஸ்டர்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க நிறைய. இல்ல அது சொல்லலாம், ஆனா உனக்கு காங்கா காஜலவான்னு கேட்ட ஃபர்ஸ்ட் எல்லாரும் ரசிச்சதுக்கு காஜலா தான், ஆனா காலப்போக்குல இது மயிறு மாதிரி போயிடுச்சு. எனக்கு காங்கு தான் பிடிச்சது. காங்கானா இல்ல காங்கு பிடிக்க ஆரம்பிச்சு. என்னைக்குமே காங்க மட்டும் தான். அப்படிலாம் இல்ல தம்பி, அதான் நேச்சுரலாவே நல்ல பவர் இருக்கு, ஒரு வைபாவே இருக்கு ஜேடி இல்ல மாதிரி. டேய் இது இல்ல, என்னடா இது, நீ முதல்ல இல்ல நேச்சுரலா நீ எவ்வளவு பெரிய குரங்கு காட்டுவியா, அதுவே ஒரு நேச்சுரல் கிடையாது, சும்மா உயிரை வாங்கினு. எல்லாமே இல்ல எல்லாமே ஒரு 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 கற்பனையை தான் காட்டுறான், ஆனா மூவில இப்ப அதான் காஜ்ல மட்டும் என்ன. குரங்கு அவ்வளவுதான் அதான் கான்செப்ட். இல்லடா அதான் குரங்கு அவ்வளவுதான், ஆனா அதே சரி, காஜ்ல வந்துட்டு அவ்வளவு பெரிய கேள்வி கேக்குற, அவ்வளவு பெரிய குரங்கு இருக்கான்னு கேக்குற, அவ்வளவு பெரிய பள்ளி இருக்கா முதல்ல? இல்லடா அதான் நியூக்ளியர் பவர்ல இது ஆயிடுச்சுன்னு அவங்களும் ஒரு லாஜிக் சொல்லுவானுங்க, எப்படி பார்த்தாலும் அது ஒரு கற்பனையான ஒரு லாஜிக் தான், ஆனா மேட்டர் என்ன தெரியுமா, நீ அந்த அதான் காங் vs காஜ்ல சொல்ல, காஜ்ல vs காங் நினைக்கிறேன், அதான் அந்த படம் ஆமா அந்த ஆமா ஸ்டார்டிங் அந்த இன்னொரு லாஸ்டா வந்தது இல்ல, ஏற்கனவே இன்னொன்னு வந்துச்சுல, நீ எமோஷனலா வந்துட்டு பார்த்தா காங்கு தான் இருக்கும். ஆமா அந்த ஊமையா ஒரு பொண்ணு இருக்குமே, ஆமா வீட்டுலாம் சூப்பரா பேசும். பண்ணிருக்கும். வந்து அதான் ஹியூமன்ஸ் கூட நின்று இருக்கும்டா. காட்ஸ்ல அப்படி இருக்காது. அதுதான் நல்லா சொல்றேன், கனெக்ட் ஆன படம். ஹியூமன் அட்ராக்ஷன் அதுதான். காங்கு காஜ்லா கிட்ட ஹியூமன் அட்ராக்ஷன் எப்படா இருக்கும், மனசாட்சி இப்படி பேசணும்டா, அதான்
இல்ல அதனால அதுதான் தான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் சொல்லுவேன். மவனே. ஆனா காட்ஜிலாக்கெல்லாம் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு தம்பி. ஆமா. காங்க மட்டும் தூக்கின்னு வராதீங்க. ஒன்லி காங், கிங் காங். காங் திடீர்னு காங்குக்கு எத்தனை பேர் முளைச்சானே தெரியல. ஆனா எனக்கே காங் பிடிக்குதுன்னா அப்ப யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா எனக்கு காங் சுத்தமா பிடிக்குது அந்த டைம்ல. ஃபுல் காட்ஜிலா ஃபேன் அப்படின்னு தான் சுத்தி இருந்தேன். பார்த்தா காங் நல்லா தான் இருக்கு. எமோஷனா அதெல்லாம் கனெக்ட் பண்றான். ஆனா நான் கடைசியா தியேட்டர்ல பார்த்த ஹாலிவுட் படம் அதான் ப்ரோ. நான் டெட்புல் பார்த்தேன். காட்ஜிலாஸ்க்கு வந்து இது டெட்புலுக்கு ராயன் அப்புறம் கூட அடுத்தது வந்துச்சு அந்த படமா? டெட்புல் லாஸ்ட் பார்ட் இது. இந்த அவதார் படம் பாத்தீங்களா தியேட்டர்ல? அவதார்லாம் அப்பயே இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்களா bro நீங்க? இன்டர்ஸ்டெல்லார் பார்த்தேன். இன்டர்ஸ்டெல்லார். ஃபர்ஸ்ட் பார்ட் அவதார் ஃபர்ஸ்ட் பார்ட்டே என்ன தியேட்டருக்கு கொண்டு போனாங்க நான் எங்களுக்கு. ஆமா அதான் மஸ்ட். நான் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தேன் தியேட்டர்ல. செகண்ட் பார்ட் பார்க்கல. அந்த டைம்ல வேட்டைக்காரனு இதுவும் பெரிய டிஸ்டன்ஸ் எல்லாம் நினைக்கிறேன். அது ரெண்டும் ஒரு கம்மி டிஸ்டன்ஸ்ல தான் வந்துச்சு. அது ஆமா ஆமா சேம் தியேட்டர். ஆமா ப்ரோ. வேட்டைக்காரனும் கூட்டிட்டு போனாங்க. அதான் அவதாரம் கூட்டிட்டு நானும் போனாங்க. நல்லா போனேன் ஞாபகம். நானும் போனேன் ரெண்டுமே. ஆனா சுந்தர சின்ன வயசுலயே தான் அந்த படத்தை பார்க்கும்போது அதில் ஒரு கிசிங் சீன் வரும். அதுக்கே சிரிப்பு வந்துச்சு எனக்கு. சை, அவதார் கிஸ்ஸுக்கே தான் வீட்டுல தான் இது வந்துட்டு எல்லாம் கண்ண மூடினாங்க. அந்த மாதிரி இது நம்ம தான் அந்த காலம். இது இப்பெல்லாம் பார்த்தாதான் இந்த காலத்துல எல்லாம் பிகினி ஆடு தான் எல்லா இதுல வருது. சுந்தர தியேட்டர்ல உட்காந்து பிகினி ஆடு தான் பார்த்துன்னு இருப்போம். ஆமாடா தியேட்டர்லாம் வருது தெரியாதா? அது தெரியும். நிறைய பிருத்வி மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் தெரியல. சிங்கிள் ஸ்கிரீன்னா ஒரு 5 ஆடு போட்டு தான் அடுத்த நிமிஷமே படத்தை போட்டுருவான். சிங்கிள் ஸ்கிரீனாவது ஆடு கம்மிடா. மல்டிபிளெக்ஸ் எல்லாம் பைத்தியக்காரனுங்க. ஆ, அரை மணி நேரம்லாம் ஆட் போட்டிருக்கானுங்க தெரியுமா? மல்டிப்ளெக்ஸ்ல கூட ஆனா ஆடு பிளஸ் கம்மி தான். என்னன்னா இப்போ டிவி லேட்டா எல்லாம் கிளம்பானு போடாது. மாதிரியா ப்ரோ சிங்கிள் ஸ்கிரீன்? ஏன் ப்ரோ இப்போ மல்டிபிளெக்ஸ்க்கு கொஞ்சம் லேட்டா கிளம்புவான்ல அவனுக்கு இது போனஸ். ம். ஒரு நிமிஷம் நீ என்ன சொன்ன? சொல்லுங்க, பிவிஆருக்கெல்லாம் ஆனா ப்ரோ போயிடாதீங்கடா. போட்டு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆடையே ஒட்டாரு. பிரீமியர் இருக்கா? பிவிஆர் சொல்றேன். பிவிஆர் தெரியாதா? சச்சின் ரிலீஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோனில பாத்துட்டோம். செகண்ட் வந்துட்டு பிவிஆர் போட்டோம். நானும் ரேவந்த் எல்லாம் போய் உட்காந்துக்கிறோம். அவ்வளவு நேரம் போகுது. எல்லாம் இரிட்டேட் ஆமா. தான். என்னடா ஆடு போட்டு 30 கொண்டுக்கிறாங்க. நிமிஷம் செம்ம 30 ஆடு. நிமிஷத்துக்கு ஆனா அலைக் ப்ரோ 30 நிமிஷம் 20 நிமிஷம் ஆடு ம். ஆனா போடுறாங்க. அது போடுறதுலாம் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு பிளஸ் இருக்கும். ஏன்னா இந்த லேட்டா கிளம்புவாங்க பாத்தியா. ம். இப்ப இதுல சிங்கிள் ஸ்கிரீன் போனா ஹைலைட் ஒரு 10 ஒரு நிமிஷம் நிமிஷம் மிஸ் இரு. பண்ணலாம். இது போனா ம். என்ன அதான் உள்ள ஆனா போனாலே இல்லடா படம் ஸ்டார்ட் இது ஆயிடும். இது ஒரு உண்மைடா. ஆனா இல்ல 15 நிமிஷம் என்ன கேட்டா பண்ணலாம். இவன் அரை மணி நேரம் தான். அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆமா 15 நிமிஷம் என்ன கேட்டா ஆடு போடலாம். கரெக்ட். ஏன்னா லேட்டா வர்ற ஆளுங்க அதுக்குள்ள வந்துருவானுங்க. இல்ல படமும் ஸ்டார்ட் அலெக்ஸ், பண்ணிடலாம். 15 நிமிஷம் மினிமம். அதாவது அவனுங்க பண்றது இருக்கும் பாரு. நம்ம ஆல்ரெடி வண்டி பார்க் பண்ணி மேல போவோம், அதுக்கு லேட் ஆயிரும். அதுக்கப்புறம் செக்கிங் பண்ணுவானுங்க, அதுக்கு லேட் ஆகும். டிக்கெட்டை கட்டிட்டு உள்ள போய் உட்காருவோம். அதுக்கப்புறம் ஒரு ஆடு போடுவானுங்க 20 நிமிஷம். அதுக்கப்புறம் ஆடு படம் விட்டுரு ஆரம்பிக்கும். ப்ரோ. ஆடு முடிச்சுட்டு ஒரு 2 படத்தோட ட்ரெய்லர் போடுவான். 2 படத்துக்கு 2 ட்ரெய்லர் போட்ட பிறகுமாதான் அப்புறமா படத்துக்குள்ளே போவோம். சர்க்கார் போனோம் நான் ரொம்ப அதுக்கப்புறம் அவதிப்பட்டேன். இன்டர்வல் ஆடு போடுவான். அதுக்கப்புறம் படம் முடியும் போதுதான் படம் முடிஞ்சிரா சாமி ஒண்ணு. இதுல மொத்தம் எவ்வளவு தெரியுமா? 2 மணி நேரம் படத்துக்கு போறோம்னா அவைய மட்டும் ஒரு 5 மணி நேரம் இழுத்து அடிச்சிருவானுங்க. அந்த மாதிரி ஒரு கொடுமையான இருக்கு. ஓ ராமன் பாத்துட்டியா அலெக்ஸ்? அதுதான்டா தெரியல. ஒன்னையும் நம்ப முடியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு ஃபேமிலியா சொல்றேன். நிறைய ஃபேமிலி படங்கள் ஃபேமிலி வந்திருக்கு. இல்லடா ஃபேமிலியா தான். இல்ல ஃபேமிலியா பிடிக்குதுன்னுட்டானுங்க. அப்ப அது சக்சஸ் தான். ஆனா தெரியல. நம்மளுக்கு தான் டவுட் ஆச்சு. மொரட்டு 2 ஹவுஸ்ஃபுல். எல்லா சென்டர்லயும் மதுரை, திருச்சி, சேலம் எல்லாத்துலயும் ஹவுஸ்ஃபுல். பேக் டு பேக் ஷோஸ். இன்னைக்கு டிடி இல்ல விக்னேஷ் ப்ரோ டிடி நெக்ஸ்ட் லெவல் பாத்திருக்காரு. அதை பார்த்துட்டு அதுக்காக தான் அந்த காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லதா இருக்குன்ட்டு அவரு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த விஜய் கார்த்திகேயன் நம்ம சைட்ல இன்னொருத்தவங்க கூட இருப்பான். அவனும் பார்த்துட்டு ஓகே அந்த மாதிரி போட்டிருக்கானுங்க. ஆனா நார்மலா பார்த்தா 2 படத்துக்கும் வந்துட்டு மிக்ஸ்ட் ரிவ்யூ நெகட்டிவ் ரிவ்யூ தான் போட்டிருக்கானுங்க. அதனால 2 படத்தையும் ஓடிடில பார்த்தலாம். டிடி நெக்ஸ்ட் லெவல் பார்த்துட்டேன். அங்கங்க காமெடி ஒர்க் ஆச்சு. ஆனா படம் பார்க்கும்போது வந்து டேய் எப்படா முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே ரொம்ப லென்த்தா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ரொம்ப போன்ல பாத்துக்கலாம். அளவெல்லாம் இழுத்த மாதிரி இருந்தது. காமெடி வந்து ஒரே ஒரு காமெடி இல்ல இல்ல அதுல கான்செப்ட் படத்துக்கு தான் தியேட்டர் உள்ள மாட்டிக்கிறான் தானே.
ஆமா ஆமா ஆமா. அது ஒரு மாதிரி பண்ணியிருந்தாங்களா, அந்த ம். மனுஷங்கறியை சாப்பிட்றவங்க கூட்டத்தை ஒழிக்கிற மாதிரி ஒரு மாதிரி பண்ணியிருந்தாங்க. யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா அந்த பார்ட் 2 லெவலுக்கு, ம். பார்ட் 1 பார்ட் 2 லெவலுக்கு எல்லாம் வராது. இப்பெல்லாம் காமெடி. ஆனா ஒரே ஒரு விஷயம் ம். சொன்னாலும் பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த பாடி ஷேமிங் எல்லாம் பெருசா பண்ணாம, யாரையும் ஒரு பெருசா ரோஸ்ட் பண்ணாம, பாடி ஷேமிங் பண்ணாம டிராவல் பண்ணிருக்கேனா? கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கான், அவ்வளவுதான். ம். ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ ஒருத்தர் தடியா இருக்கான் கலாய்க்கிற, ஒல்லியா இருக்கான் கலாய்க்கிற, இல்ல மூஞ்சி இப்படி இதுன்னு கலாய்க்கிற புரியுது, அந்த மாதிரி இது வந்துட்டு. ஆனா இதெல்லாம் இல்லாம யார் கலாய்க்கிறா? அதாவது ரொம்ப இல்லாம நார்மலா எல்லாரும் இப்படிதான் கலாய்க்கிறாங்கல்ல, ஹாலிவுட்லயே இப்படிதான் கலாய்க்கிறாங்க. ம். ஹாலிவுட்ல எங்கடா ஒருத்தன் காமெடி ஃபன்னியா ஜானர் வந்தா இந்த கூட மாதிரி அது இது எடுக்கிறாங்க? பண்றாங்க. ஹாலிவுட்ல உனக்கு ரேசிஸ்ட் கலாச்சா பிரச்சனை ஆயிடும். ஆனா நீ இந்த மாதிரி ஃபேட் அதெல்லாம் கலாய்ப்பாங்க, எல்லா விவேக் பத்திலையும் எப்படி ப்ரோ கலாய்ப்பாங்க. இந்த மாதிரிலாம் இல்ல? விவேக்கே வந்துட்டு உனக்கு கலாய்ப்பாங்க நிறைய விவேக் பத்தில அந்த வந்து பாடி இது. பாடி ஷேமிங் எல்லாம் பண்ண மாட்டாரு. அவர் வந்து கொஞ்சம் எப்படி சொல்லணும்னா, டேய் சரி ஒரு நீ படத்துக்குள்ள தாடி பாலாஜி தான் எலும்பா இருக்கிறான் அதையும் கலாய்ப்பாங்க. ஆமா ஆமா, அந்த வாலி படத்துல. அது எனக்கு அது எனக்கே ஒண்ணு ஞாபகம் இருக்குதுன்னா அப்ப கண்டிப்பா நிறைய ஞாபகம் இருக்கு. இது அது எப்படி சொல்லுவாங்கன்னா, எல்லா படத்துலயும் இருக்காது. இப்போ எப்படி சொல்ல, இப்போ சில பேர் இப்போ காமெடின்னு சொல்லி காமெடி பண்ணணும்னாலே பாடி ஷேமிங் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி அவர் இருக்காது மோஸ்டா. உன்னோல்டா இல்ல அதிகமா பாடி ஷேமிங் பண்ணது வடிவேல் தான். ஆனா அந்த ஆளே கொளுத்தி போட்ட கொட்டாங்குச்சி மாதிரி தான் இருப்பாரு. அதனால தான் இது ஹைலைட். உண்மை அதான். சரி விடு, அதை பத்தி பேசிட்டு. ஆனா சாண்டா சாண்டா ஆனா கேரண்டி இந்த படம். இல்லடா எனக்கு ஒரு டவுட், யோகி பாபுலாம் எப்படியா காமெடினே தெரியும்? யோகி பாபு காமெடினே யோகி இல்லடா. பாபு உண்மையிலே சேர்றா டே, இல்ல யோகி ப்ரோ, பாபுக்கு அவன் தான் இல்ல எல்லாத்துலயும். ஒரு சரி, கரெக்டான டேரக்டர் போனா அவன் படம், யோ- அவன் படத்துல நல்லா யோகி இருக்கு. பாபு ஃபர்ஸ்ட் உப்மா காமெடினே டேரக்டர் போயிட்டு இல்லடா. அவன் மொக்க பண்றான். யோகி பாபு ஃபர்ஸ்ட் காமெடினே இல்ல. அது இந்த படம்லாம் கவுண்டர் தான், சும்மா கவுண்டர் இல்லடா. இல்ல போட்டுக்கிறது. ப்ரோ, இப்போ ஒரு சில படத்துல நல்லா பண்ணியிருக்கான் ப்ரோ, ஒரு டேய் சில ஒரு படத்துல சரி, அவன் ஒழுங்கா அந்த பண்ணல. அந்த என்ன கேட்டா இல்லடா இல்ல எனக்கு மாவீரன்ல அவன் காமெடி ஒரு கோட் ஆச்சு. டேய் அந்த வேற டேய் வேற ஒரு சரி, அந்த இந்த படம்டா, டாக்டர் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த ஒரு ஓட்டு அப்படி அந்த ஒரு ஒரு நிமிஷம் ஓட்டு சொல்லு. கான்செப்ட் வரும் தெரியுமா? அவன் என்ன பண்ணுவாங்க, மண்டேல 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 காமெடி ஓகே. சொல்லல, அவன் தனியா வந்து அவன் நான் வந்து குணச்சித்திரம் மாதிரி தான்டா காட்டுவானுங்க, அதான் அதுதான், அவன் வந்து காமெடின்னு இல்ல, நான் என்ன ரோல் வேணா பண்ண முடியுன்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி காட்டுவான் பாத்தியா, அந்த மாதிரி. அப்படியே அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட். இது இந்த காலத்துல நாங்க கேக்குறது காமெடியன் தான்டா, நீங்க காமெடியன் எல்லாத்துலயும் இல்ல, வந்துட்டு புழுத்துங்க, அதை காமெடியன் நான் இல்ல, கேக்குறது காமெடியன் யாரா போயிடுச்சு. அதான் காமெடி நேரம் போயிடுச்சுன்னா சந்தானமே திரும்பி அதான் காமெடி என்ன பண்றான் எஸ்டிஆர் கூட. பார்ப்போம் அங்க ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா இது பெரிய தப்புடா என்ன கேட்டா இதெல்லாம். ஏன்னா இது ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு தெரியல. இந்த வடிவேலு ஹீரோ ஆனா, இல்ல அதுக்கப்புறம் கவுண்டமணி டேய், கவுண்டமணி இது நிறைய ஹீரோ, பேர் வந்தாங்கடா. கவுண்டமணி ஹீரோ ஒன்னு ஆனா. சரி ஒன்னு சரி, ம், நிறைய பேர் ம், வந்தாங்க, பாலிடிக்ஸ் அதிகமாயிடுச்சு. இப்போ வடிவேல் பாலாஜின்னு ஒருத்தன் வந்தான்ல, அவர்லாம் ட்ரை பண்ணாரு, இந்த ம், மாதிரியே பண்றியா மிரட்டி, அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க உள்ள வராம இருக்கிறது இண்டஸ்ட்ரி உள்ள. அதெல்லாமே பெரிய டிராபேக். ம். இல்ல, அதான் நம்ம சொல்றேன். நிறைய பேர் வந்திருப்பாங்க இன்னும், அவங்கள எல்லாம் ஆரம்பத்திலேயே முடக்கி போட்டு ம், வரவிட பண்ணிட்டாங்க. ம். எல்லாம் போச்சு. ஆனா அலெக்ஸ் ப்ரோ, இந்த தெலுங்குல இருந்து ஒரு டப்பிங் போட வருதுல்ல சில படம்லாம், ஆமா. எனக்கு இந்த பாரடைஸ் போலான்னு தோணுது எனக்கு. இது பாரடைஸ் அடுத்த வருஷத்துக்கு. இன்னும் டீசரு டேய், அது ட்ரெய்லரு இல்ல, எதுவுமே அவன் வரல. அவன் 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 பண்ற எலிவேஷனுக்கெல்லாம் குபீர்னுக்குதுடா, தெரியல என்ன போகுதுன்னு. இல்ல, ஆனா நானினால அவங்க பாத்துருவானுங்க. நானே போறேன் இனிமே ஒரு மினிமம் கேரண்டி. ஆமா, அது நானி உண்மையிலே படம் இல்ல, அது அனிருத்தி ப்ரோ. இல்லடா. அது அனிருத்தி. ஏன்னு இல்ல, ஏன்னு பாத்தீங்கன்னா நீ அவனுக்கு தசரா அந்த இதுவும் ஹிட்டு தான், சூர்யா சாட்டர்டேவும் ஹிட்டு தான், அதுக்கப்புறம் இந்த இப்ப ஹிட் ஹிட் 3, தான், ஹிட் 3. அதுவும் ஹிட்டு தான். கண்டினியூஸா ஹிட்டு தான் கொடுத்துனாங்க. நடுவுல ஏதோ ஒரு படம் வந்துச்சு, அது மட்டும் சுமாரா இல்ல போச்சு. ஆனா ஹாய்னா அதுவும் எனக்கு ஓரளவுக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அதான் அதுவும் ஹிட் படம் தான். ஆனா சுமாரா ஓரளவுக்கு போச்சு. அது 100 பண்ணல, 75 தான் ஆமா, பண்ணுச்சு. மினிமம் கேரண்டி. பரவாயில்ல. ஆனா தான் நானி பரவாயில்ல. நானிக்கு ஹேட்டர்ஸ் அதிகமா இருக்காது.
இவளே நம்ம ஸ்டேட்ல சூர்யாவோட அதிக ஹிட் கொடுத்துருக்காங்க ம். ரீசெண்ட் இயர்ஸ்ல, லாஸ்ட் டெக்கேட்ல. உண்மைதான். ஹிட்ரியே உனக்கு அதிகமா பண்ணிருக்கு. எவ்வளவு தமிழ்நாட்டுல த்ரீ கொடுத்தாலும் போயிருந்தா? ஃபாஸ்டஸ்ட் 100. இல்ல வேர்ல்டு வைட். டயர் 2.5. 2லயே ஃபாஸ்டஸ்ட் ஆமா. அங்க எனக்கு அந்த அங்க இருக்க பாரடைஸ்ன்ற படத்தை அவன் 200க்கு ஜம்ப் அடிக்க ட்ரை பண்ணுவான். பாரடைஸ் எந்த மாதிரினே தெரியலடா. அது அந்த அந்த எலிவேஷன் உனக்கு தெரியும் சுந்தர, அதான் என்ன கேவலம் பண்ணிருப்பாங்க உனக்கும் தெரியும் பிரணவ். நம்ம பழைய மாதிரிதான் அசால்ட்டா எலிவேட் பண்ணி பேசலாம் இத. ஆனா இல்லடா, அது அவன் வில்லம் போல புரியுதா. இப்ப கங்குவால கார்த்தி எப்படி காட்டுவானுங்க வேசிமான்ற புரியுது, அந்த மாதிரி கங்குவாலாம் கம்பேர் பண்ணாதீங்க ப்ரோ, நீங்க வேற. இல்லடா கங்குவாவில எவன்டா கம்பேர் பண்ணுவான். மேட்ரு என்னன்னா புரியுது, அங்க கார்த்திக் ஒரு எலிவேஷன் கொடுப்பானுங்க, அது கேவலமான எலிவேஷன். அது கேவலம்னா வார்த்தை தான், அசிங்கமான வார்த்தை. அந்த அசிங்கமான வார்த்தை சொல்லி பண்ணாங்க. இல்ல அந்த அசிங்கமான வார்த்தையோட அந்த கார்த்தி ரொம்ப மோசமான வார்த்தை. கண்ணு ஒரு மாதிரி பூன்னு அது அந்த அந்த கூட்டமே அப்படிதான் சொல்லுப்பானுங்க. பாபடி எல்லாம் அப்படித்தானே. நான் பேசாம மாஸ் காட்டின அனிமல்ல விருந்தறிந்த வாரீரோன்னு கூப்பிட்டு செஞ்சு விட்டான் சிவா. விருந்தறிந்த வாரீரோ. காக கூட்டங்களே தலையருங்க. என்ன சுந்தர தக்லே போவியா? லைஃப்லாம் நம்பிக்கை இல்லடா எனக்கு. ஸ்டார்டிங் டே அது அவ்வளவுதான். நாங்க எஸ்கே காம்படிட்டர் எஸ்டிஆர் வந்துட்டான்னு போக மாட்டான். சம்பந்தமே இல்லாம எடுக்கிற பத்தியா அலெக்ஸ். வேற இல்ல இல்ல டிஎல் ஃபுல்லா அப்படிதான் இருந்தது. எனக்கு குபீர்னு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இல்ல டயர் 2 ஃபைட்லாம் சிரிப்பா தான் இருக்குது ஜாலியா. ஏன்னா இந்த சினாரியோல எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓ அந்த நியூஸ் சொல்லுவான் தெரியுமா, அதான் திஸ் இஸ் irrelevant to the current situation. நம்ம தக்லைஃப் பத்தி பேசிட்டு இருக்கோம், அதை பத்தி பேசு. தக்லைஃப் யார் படம்? லைஃப் எஸ்டிஆர் படம். தக்லைஃப் எஸ்டிஆர் படம் அவ்வளவுதான். ஹிட்டானா எவனோட உண்மை என்ன தெரியுமா, ஹிட்டானா எஸ்டிஆர், ஃபிளாப்பான ஆண்டவர் தான் இந்த கமல் தான் தெரியறானுங்க. அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட். கமல் நினைப்பா ஃபிளாப் அடி கிச்சானாலே எல்சா வயலன்னு. ஆனா சுந்தர டெம்ப்ளேட்லாம் போட்டு வச்சிருக்காங்க. பாக்கியலட்சுமி நீங்க சொல்லிதானே தெரியுது. ஏன்னா நான் ஜில்லா கம்பேர் பண்ணியிருந்தேன், எல்லாம் தான் பண்ணியிருந்தானுங்க, நிறைய பேரை தான் போட்டிருந்தானுங்க. ஏன்னா அக்யூரேட்டா ஜில்லாவோட ஃப்ரேம்ஸ் கூட மேட்ச் ஆயிருக்கும், நிறைய ஃப்ரேம்ஸ் அப்படியே மேட்ச் ஆயிருக்கும். ஆனா இல்லடா ஸ்கிரீன் பிளே தான் மேட்ரு. ரீமேக் கூட பண்ணலாம், ஸ்கிரீன் பிளே மேட்ரு புரியுதா. ரீமேக்கே சொல்றேன், இது காப்பி தானே, நான் தப்பு இல்லை. அதுவும் ஆம்பத்தே பழசு அடிப்பான், இல்ல ஏதாவது புதுசா பண்ணது வேற ஏதாவது அடிப்பான். மோஸ்ட் ஆஃப் தி கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அவனுக்கு ஒரு ஒப்பாட்டி இருக்கும், இது பண்றேன்னு சொல்லிட்டு அதான் புதுசா பண்ணிருப்பான். தமிழ் இண்டஸ்ட்ரியில ஏன் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் படம் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் இதா இருக்கு. எப்படி சொல்லலாம், ஒரு மாதிரி இது இல்ல இந்த படத்தை சொல்லல, பொதுவாகவே சொல்றேன். ஒரு வார் படம் அந்த மாதிரி, ஆனா பட்ஜெட் இல்ல, அது ஒரு பக்கம் இருக்கு. பட் அந்த மாதிரி இந்த எப்படி சொல்லலாம், ராஜகாலத்து படம் மாதிரிலாம் எடுத்தா செமையா இருக்கும். ஒரு வாரியர் மாதிரிலாம் எடுத்தா பயமா இருக்கும். வாரியர் யார வச்சு ட்ரை எக்ஸ்பெரிமெண்டல் தான், யார் பண்றாங்களோ பண்ணா போதும். புது ஆக்டர்ஸ் தமிழ் சினிமால சொல்றேன். இதுல இல்லடா, இப்ப இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் போட்ட காசு எடுக்கிறதுக்கு திண்டாடுறானுங்க. நீ வந்துட்டு வேற ஏதாவது புரியுதா, மினிமம் கேரண்டி ஹீரோ இல்ல ஏதாவது வர்றது இருந்தா கூட பண்ணிடலாம். இப்ப இருக்கிற ப்ரொடியூசருக்கு கூட எந்த கான்செப்ட்னு யாருக்கும் புரியல. ஏன்னா இப்ப கரண்ட்ல என்ன கான்செப்ட் ட்ரெண்டிங் சொல்லு, ஏதாவது ஒரு கான்செப்ட் ட்ரெண்டிங்ல. இப்ப பேய் ட்ரெண்டிங், கேங்ஸ்டர் படம் ட்ரெண்டிங், அந்த மாதிரி இப்ப ஏதாவது ட்ரெண்ட் இருக்குதா? ஃபீல் குட் என்னது ஃபீல் குட் மூவிடா? புரியல. ஸ்ரீவல்லியா? இல்ல ஃபீல் குட் மூவிடா, ஃபீல் குட் மூவி. இல்ல ஃபீல் குட் படம் தான், குடும்ப படம், ஃபீல் குட் படம். இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை கொண்டு வந்து இறக்கலாம். ஆனா அந்த நல்ல படத்துக்கே உனக்கு சசிகுமார், மணிகண்டன் அந்த மாதிரி ஆள் தேவை, புரியுதா. அட்லீஸ்ட் அட்டகத்தி தினேஷ் அந்த மாதிரி தேவை. அப்படி பண்ணும்போது எல்லாருமே இந்த மாதிரி இறங்க மாட்டாங்க.
ஆனா எனக்கு ரொம்ப நாளா ஆசை தமிழ் மியூசிக்ல ஒரு வாரியர் படம் பார்க்கணும்ட்டு. ஆனா அது நடக்குமான்னு தெரியல. உனக்கு முதல்ல சேர்றா தமிழ்நாட்டுல இந்த போர் படம் மாதிரி முதல்ல எப்போ ஓடி இருக்கு? அவனுக்கு பாகுபலி வச்சிருக்கான் என்னது ஆந்திரக்காரன். நம்மளுக்கு என்ன இருக்குது? நீ முதல்ல 1700 ஃபிளாப் ஆனா நல்ல படம் ஃபிளாப் ஆனா. பொன்னியின் செல்வன் சொல்லி முட்டு கொடுக்க முடியல. ஏன்னா பொன்னியின் செல்வன் எல்லாம் தூக்கி சாகல கிடைச்சுங்கடா. அதெல்லாம் படத்துல சேர்த்துக்கின்னு இல்ல திசை நல்லா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அதுவும் போல புரியுதா? அதாவது ஹிஸ்டாரிக்கல் நம்மளதுல அவ்வளவு பிக்கப் ஆகுது. பொன்னியின் செல்வனே அது எப்படி தெரியுமா? வந்து எம்ஜிஆர் போட்ட காலத்துல பட்ஜெட்டுக்கு ஹிட் அது வந்து அதை கலெக்ட் பண்ணிச்சு. இல்லடா இல்ல திசை இட்டு அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நீ பொன்னியின் செல்வன் வந்துட்டு எம்ஜிஆர் ஆசைப்பட்டது. யோசிச்சு பாரு. எம்ஜிஆர் அந்த புக்கு மேல ஆசைப்பட்டு எடுக்கணும்னா அதை எடுக்காம போய் ரஜினி பொண்ணு கிட்ட போய் புரியுதா? யார்கிட்டயோ போய் வந்துட்டு மணிரத்ன கையில மாட்டுச்சு. ஆனா குரங்கு கையில பொன்னியின் பூமால செல்வன் நம்பால் கிட்ட வந்துச்சு ப்ரோ பொன்னியின் செல்வன். நம்பால மகேஷ் பாபு கேஸ்டிங்ல அது பெரிய ஆமா இல்ல மணிரத்னம் கிட்ட போகும்போது தான் அவன் வந்துட்டு கேஸ்டிங் பண்ணான். விஜய் அதுக்கப்புறம் நான் மகேஷ் மாய்பாபு பாபு. வச்சு பண்றேன். ஆனா அப்போ குந்தவை யாருமா சொன்னது? அத அனுஷ்கா. குந்தவை அதான் அனுஷ்கா. அப்பா ஆனா பக்காவா அப்பவும் ஆதித்ய கரிகாலன் விக்ரம் பக்கா இல்லடா அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் வந்திருந்தா பாகுபலிக்கு முன்னாடியே ஒரு பெரிய ரெக்கார்டா இருந்திருக்கும்டா. ஆமா படம் நல்லா ஆனா இருக்கோ இல்லையோ இல்ல விஜய் நம்ம இல்ல ரெண்டு இல்ல பேர் அதெல்லாம் பாருங்க நம்ம தான் போயிருப்போம். இல்லடா அந்த டைம்ல அவன் நல்லா எடுத்திருப்பான். இந்த டைம்ல ஏன் மலுமுட்டனா ஒண்ணு புக்கை மாத்தி எடுத்துட்டான். ரெண்டாவது கேஸ்டிங்கே இது எப்படி தெரியுமாடா? கேஸ்டிங் நல்லா இருந்தாலும் எல்லாருமே இப்ப எப்படி நான் தெர்ஷாவா தான் தெரிஞ்சது. முந்தவே தெரியல. எல்லாருமே அந்த ஆதித்ய கரிகால சோழங்களை எல்லாருமே அப்படிதான் தெரிஞ்சாங்க. ஜெயம் ரவி தான். ஒரு கேரக்டர் வந்துட்டு அப்படி இருக்கக்கூடாது. இல்ல இப்ப நீ கேரக்டர்ஸ் பாகுபலி நான் பிரச்சனை கேரக்டர்ல சொல்ல ஒரு மாட்டேன். இல்ல முடிச்சு விட்டது எங்கன்னா இந்த வார் சீக்வன்ஸ் எடுத்தான் பாத்தியா? சொப்பு சாமானோட சண்டை போடுற மாதிரி பண்ணிருக்கான். அதுதான் இருக்கிறதுலே பெரிய கிளவுனிசம் படத்துல. என்ன கலர் சுந்தரம் மீட் பண்ண வந்தியா? எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியும். பட் ஆனா சியான் பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தேன். விக்ரம் இல்லடா நீ விக்ரம் அந்த குதிரையை வச்சுன்னு தெரியறதெல்லாம் ஓகே. எனக்கே விக்ரம் பிடிக்கும். ஆனா படமா கவுத்தி விட்டா ஆனா அவ்வளவுதான். எனக்கு பொன்னியின் படத்துல பிடிச்ச செல்வன்லாம் விஷயம் ஸ்கிரீன்ல ஐஸ்வர்யா ராய் நல்லா இருந்துச்சு. யாரா கிளவியோட விட்டுக்க ப்ரோ மாட்டேன். இல்ல ப்ரோ அந்த படம் நல்லா இருந்தாங்க உண்மையா சொன்னா. நான் திருஷா பார்த்தேன். இல்ல திருஷா நல்லா இருந்தா இல்ல ப்ரோ இப்போ நான் வந்து சொல்லுங்க. பார்த்தா ஒரு 20 எபிசோட் கேட்டிருக்கேன் பொன்னியின் செல்வன் ஆடியோ மூலியமா. இப்ப நந்தினி கேரக்டருக்கோ குந்தவை கேரோ டெபினிஷன் கொடுத்துருப்பான். அது பக்காவா பண்ணான். ஆமா ஏன்னா நந்தினி வந்து பார்த்தா ஒரு பாய்சனஸ் பியூட்டின்னு சொல்லுவாங்க. உண்மையா சொன்னா எப்பேற்பட்டா கட்டுப்பாடு இருந்தா கூட அவன் அழகுல மயங்கிடுவான். த்ரிஷா வந்து குந்தவை தான் கொஞ்சம் தெய்வீகத்தனமான அழகுன்னுவாங்க. அது கரெக்டா காட்டினான். அது கரெக்டா உண்மை இதான். நீங்க படிச்சிருக்கீங்களா? ஆடியோ ஏதாவது கேட்டிருக்கீங்களா யாராவது? இல்ல ஃபுல்லா இல்ல எனக்கு ஒவ்வொரு கேரக்டர் இல்ல ப்ரோ ஒவ்வொரு பாதி கேரக்டரும் எப்படி சொன்னா அது கரெக்டா இருக்கணும். இத முடிச்சு விட்டுட்டு பார்த்தா நீங்க இல்ல நீங்க ஒரு அசைவம் உட்காந்து பச்சு நிப்பீங்க. படத்தோட ஃபுல் கதை அதை வந்துட்டு கேட்டதுதான் படம் ரிலீஸுக்கு முன்னாடி. அப்புறம் அந்த ஆனா நான் கேட்ட கதையே வந்துட்டு தான் பார்ட் 2ல வரல. அப்பதான் நான் கேட்டேன் புக்கு படிச்சவங்க கிட்ட. ஆமா ஏன்னா நான் கேட்டதே வரலன்னு கேட்டா இல்ல அவன் புக்கே சிவன் மாத்தி எடுத்துட்டானுங்க. ராஜாவா ஆவான். ஆனா இத முடிச்சு விட்டது இது ஒரு விஷயம். மதுராந்தாகனம் கூத்தாங்க பைத்தியக்காரன். ஆனா ஒரு நிமிஷம் சுந்தர நோட் பண்ணிருக்கிய நிறைய பேருக்கு தெரியும். பொன்னியின் செல்வன் ரிவ்யூல நீ பாத்தீங்கன்னா அதிகமா கிழட்டு பசங்க இருப்பானுங்க. கிளவிலாம் ஆமா வந்துடா கிளவிலாம் ரிவ்யூ கொடுக்குறது தெரியுமா? அப்பதான் தெரிஞ்சது. அந்த அதான் புக் இல்ல நான் ஓகே 20 எபிசோட் கேட்டிருக்கேன். ஆனா எனக்கு அந்த எல்லா கேரக்டர்ஸ் பத்தி தெரியும். அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்களோட டிசைன் எப்படின்னு. ஆனா அவங்க எல்லாம் படிச்சு போயினே இருந்தாங்க. நான் எங்க புக்கு தாத்தா எல்லாம் படிச்சேன். புக் பேசினாரு bro. எங்க தாத்தா வீட்டுல புக்கு படிச்சேன். ஃபர்ஸ்ட் பக்கம் எப்படி தெரியுமா இருக்கும்? அது படம் இருந்தது ஃபர்ஸ்ட் பக்கத்துல ஆரம்பிச்சா 10வது பக்கத்துல இருக்கும் திடீர்னு. அதுக்கப்புறம் அப்படியே திடீர்னு 40வது பக்கம் இருக்கும். அந்த மாதிரி ஜம்ப் ஆகி தான் சீன் எடுத்து வச்சிருந்தேன். இல்ல ஓகே. சில விஷயம் புக்ல இருக்கிற விஷயம் அவங்க கரெக்டா பண்ணிக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஆனா அந்த ஆனா ஆனா ஒண்ணு நிழல்கள் சொல்லிட்டா. ரவி வருவான் பாத்தியா? அந்த எல்லாம் மீட்டிங் போடுவான் பாத்தியா? அந்த மீட்டிங் திடீர்னு இவன் ரகுமான் வர மாதிரி அந்த ஃப்ரேம் கரெக்டா பண்ணான். இல்லடா அப்புறம்னா எனக்கு எரிச்சல் என்ன தெரியும் அந்த டைம்ல சுந்தருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த டைம் செம்ம ஸ்பேரிங் ஸ்பேஸ்ல இந்த ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் தெரியுமா? கலருக்கு தெரியும். அப்ப ஜிப்சி எல்லாம் இருப்பான். அது எப்படின்னா ஒருத்தனை சுத்தி இப்ப ஏன் அந்த ஜான்விக்ல ஒரு போஸ்ட் இருக்கும். ஒருத்தனை சுத்தி எல்லாம் துப்பாக்கி இருக்கும், கத்தி இருக்கும். புரியுதா? அதே மாதிரி நான் மட்டும்தான் நிக்கிறேன். எல்லாம் நடிக்கிறானுங்க. எதுக்கு தெரியுமா? பொன்னியின் செல்வனா பாகுபலியானு வந்துட்டானுங்க.
அடிச்சு ஆனா நான் நிக்கிறேன் அப்ப இருந்தா பாகுபலின்னு. உங்களுக்கு அகைன்ஸ்டா இல்ல தான் இருந்திருப்பேன். இல்லடா, இல்ல சொல்றது கேளு. எல்லாம் திட்டுறானுங்க. பாகுபலில லாஜிக் என்னங்குது, பனை மரத்தை வளைக்கிறான், காப்பி கதை, அதுவும் என்னது அந்த போட்டு பறக்குது, அது லாஜிக் இல்ல. அது எது அந்த அந்த அனுஷ்கா கூட பாட்டு ஆமா. வருமே, அதான் கூட வந்துட்டு இல்ல நாசர் குத்தி செவுரு உடையுது, லிங்கத்தை எப்படி தூக்கு எதுதான் கேக்குறானுங்க, லிங்கத்தை எப்படி தூக்கு. நான் ஒன்னே ஒண்ணு தான் சொன்னேன், படமா நீ பாரு. அப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன்டா. நீ போர்ல அதான் ஒரு புயல்ல வந்துட்டு தண்ணிக்குள்ள வந்துட்டு அதான் கால் கடல்ல வந்துட்டு போட்ல வந்துட்டு போய் சிக்கிக்கும். பொன்னியின் செல்வன் பார்ட் 1 கிளைமேக்ஸ்ல அந்த தாய் கிழவி போயிட்டு காப்பாத்தும். ஒரு கிழவி வந்துட்டு நீ அண்டர் வாட்டர் ஸ்விம்மிங் பூல்ல வந்துட்டு தான் ஸ்விம்மிங் அடிச்சு ஆள் கடலுக்கு போக முடியுமான்னு நான் லாஜிக்கா ஆனா கேட்டேன். அது இவனுங்க உண்மைதான் அதுக்கு ப்ரோ. சொல்றானுங்க. ஆனா அதான் இல்லடா நடந்தது. இல்லடா சொல்றது கேளு. நீ வந்துட்டு அது கதையில புக்ல எழுதிருக்கான்னு நீ சொல்லுவ. நீ புக்ல எழுதிருக்கான்னு அந்த சப்பக்கட்டை கட்டக்கூடாது, புரியுதா? படம்னு வந்துட்டா லாஜிக் பாப்பானுங்க இப்பெல்லாம். இல்ல புக்ல அப்படிதானே காட்டினாங்க. அந்த கேள்விதான் வந்து அருள்மொழிவர்மனை புக்கு காப்பாத்துனது. அதான்டா. இதே மாதிரிதான் அந்த கிளவி கத்தனா வந்துட்டு ஏதோ அந்த 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 இடமே அதிர்ச்சின்னு ஒரு இதெல்லாம் இருக்கும், புரியுதா? அந்த ஒரு ஒரு இது மாதிரி அதான் நிறைய ஆனா விஷயம், இன்னொரு அதான் ஒரு விஷயம் நிறைய ஃபேண்டஸியா தான் கேரக்டர்ஸ் எழுதிருப்பாங்க. ஒமிட் பண்ணிட்டான் ப்ரோ. இந்த மணி மேகலன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே வரும். வர்றா. அதெல்லாம் ம். காட்டவே இல்ல. இல்லடா, நான் பொன்னியின் செல்வனுக்கு ஹேட்டர் இல்ல, ஆனா பொன்னியின் செல்வன் கதைக்கு ஹேட்டர். கதைக்கு இல்ல, அதான் படத்துக்கு ஹேட்டர். கதை வந்துட்டு ஓகே. அந்த இல்லடா, அந்த காலத்துல நீங்க படிச்சதெல்லாம் சரி. இதே பொன்னியின் செல்வன் நீ வந்துட்டு அதான் மணிரத்னத்துக்கு பதிலா வந்துட்டு நீ இவன் கிட்ட கொடுத்திருந்தா எப்படி சங்கர் இருந்திருக்கும் கிட்ட படம்? வந்தாலா? அவன் வேற மாதிரி சொதப்பிருப்பான். அவன் வேற ராஜமௌலி மாதிரி சொதப்பான். ராஜமௌலி 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 வந்து அவன் எபிசோட அவன் வந்து வெப் சீரிஸ் தான் பிளான் பண்ணுவாங்க. அவனே சொன்னானே, நான் வெப் சீரிஸ் தான் பிளான் பண்ணேன், படமா எடுமான்னு சொன்னான் ராஜமௌலி. புரியல. அவன் அவன் ஆல்ரெடி இன்டர்வியூ சொன்னான், நான் வந்து இந்த ரைட்ஸ் வாங்கி வெப் சீரிஸா இது பண்ணா பிளான்ல இருந்தேன் அப்படிதான் சொன்னான். ம். இல்ல ப்ரோ, இது வந்து பார்த்தா நீ என்னதான் நல்லா இருக்குன்னு நினைச்சா படமா அது பெருசா கன்வெர்ட் ஆகாது. வெப் சீரிஸா எடுத்தாதான் இது பக்காவா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு போயிட்டே இருக்கும் ப்ரோ அது. வெப் ஆமா சீரிஸா? ஆமா வெப் சீரிஸ் இல்லடா. தெரியாதா? ஃபர்ஸ்ட் இவங்கிட்ட தான் போச்சு, ராஜமௌலி கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போச்சு. அவன் தான் வெப் இல்ல, சீரிஸ் எடுக்கிறான்னு சொன்னான். அதான் சொன்னான் சங்கர் அன்பார்ச்சுனேட்லி சங்கர் மணி வந்துட்டு இல்லடா. சார் இல்ல இல்ல brought the rights ன்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம். இல்ல சங்கர் வந்துட்டு 8 பார்ட் எடுக்கிறான்னா. நான் பொன்னியின் செல்வன் 8 பார்ட்ல எடுக்கிறேன். அது ஒரு இப்ப அந்த ஹாரி பாட்டர் சீரிஸ் எப்படி உண்மையிலே வந்துட்டு இப்ப ஹாரி பாட்டர் எடுத்து பார்த்தேன்னு சீக்ரெட் சேம்பர்னு ஒரு செகண்ட் பார்ட் இருக்கும். அதுக்கு ஒன்னு வச்சிருப்பானுங்க. அந்த மாதிரிதான் வந்துட்டு பொன்னியின் செல்வன் எடுக்கணும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் திரும்ப ஃப்ரைட் ரைஸ் கடையில கொத்துற மாதிரி பட்ட பட்டன்னு இல்ல, வச்சு அதான் நான் ஒன்னு சொல்லிட்டா ப்ரோ, இஷ்டத்துக்கு இது சூட்டு வெப் இருக்கான். சீரிஸா இருந்தா கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு இணையா பேசும். ஏன்னா ஸ்டஃப் இருக்கு. உண்மையா சொன்னா அந்த கதைக்கு ஸ்டஃப் இருக்கு. இதுக்காக கேம் ஆஃப் இல்ல த்ரோன்ஸ் ப்ரோ, கூட கம்பேர் பண்ண நீங்க பார்த்தியா கதைலாம் பொன்னியின் செல்வன்? இந்த கதையா நீங்க கேளுங்க, இந்த ஆடியோ புக்ல பாருங்க, இது கரெக்டா இருக்கும். நான் முட்டு இல்ல. உண்மையிலேயே அது நல்ல கதைடா. அதுக்கு நான் அதை குத்தமே சொல்ல மாட்டேன். ஆனா அசிங்கப்படுத்திடுவாங்கல்ல. அதுதான் படமா நீங்க கொஞ்சம் அதான் அசிங்கப்படுத்தினான். அசிங்கப்படுத்தினது நீங்க தான். நீங்க பார்ட் 2ல அந்த சேந்தன முதல் கொஞ்சம் என்ன சொல்றது, மன்னர் முடிசூட கொடுத்தா கூட கொஞ்சம் நல்லான்ட்டு சொல்லிப்பேன். மொத்தமா மாத்திட்டாங்க. மொத்தமா மாத்தி சம்பந்தமே இல்ல என்ன கேட்டா மதுராந்தகனுக்கு இல்ல போடுறது. இன்னொரு விஷயம், தெலுங்குல இல்லடா அந்த படம் தமிழ்நாடு ஓவர்சீஸ் தான் ஓடிச்சு. எல்லாத்துலயும் இதுவாயிடுச்சு. ஆந்திரால குனிய வச்சு குத்தான். ஆந்திரகாரனுக்கு என்ன டென்ஷன் ஆயிடுச்சுன்னா, பாகுபலி கூட கம்பேர் பண்ணிட்டானுங்கல்ல, குனிய வச்சு புரியுதா? நம்ம குத்துனான் பசங்க போறானா, சும்மா இல்ல. மறக்கவே மாட்டேன் நானு. நம்ம ஆளுங்க எல்லாம் தூக்கின்னு போயிட்டு தான் அவனுங்க என்ன இல்ல, பண்ணிட்டானுங்க தெரியுமா? அது ஹிஸ்டாரிக்கல் பாகுபலி இல்ல. இல்ல இல்ல. இல்ல தப்பு ம். வந்து பார்த்தா நம்ம 2 பேர் மேலயும் சொல்லலாம், மேலயும் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு வேணா நான் இது 2 பாட்டா வேணாலும் நம்ம கொஞ்சம் அந்த மைண்ட் செட் போயிட்டோம் நம்ம. அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. இல்லடா, அவனுங்க கேட்டது என்ன தெரியுமா? நம்ம ஆளுங்க பண்ணது பாகுபலி இஸ் நாட் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம், ஹிஸ்டாரிக்கல் ரைட் ஃபிலிம்ஸ்னு போட்டு பொன்னியின் செல்வன் அட்டாக் பண்ணி விட்டானுங்க. அவனுங்க பார்த்துட்டு பாகுபலி டென்ஷன் நான் ஆயிட்டானுங்க. என்னன்னு சொன்னா அது இது ஹிஸ்டாரிக்கல்னு சொல்ல மாட்டேன், ஃபேண்டசி ஃபிலிம் சொல்லுவேன். ஆக்ஷன் ஃபேண்டசி நான் சொல்லுவேன். ஃபேண்டசி தான். ஃபேண்டசி ரொம்ப, அதாவது இது வந்து ஹிஸ்டாரிக்கல்னு சொன்னேன். ஏன்னா ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் பெருசா இருக்காது இதுல. பியூர் ஹிஸ்டாரிக்கலா கொண்டு இல்லடா போயிருப்பான். அ- ஆனா நான் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இல்ல நான் முட்டு இல்ல கொடுப்பட நீ தவிர பார்த்த செகண்ட் பார்ட் மாதிரி நான் குடிக்கவே மாட்டேன். செகண்ட் பார்ட் நானும் கூப்புல போட்டு மிதிப்பேன். ஃபேண்டசி தான் இருக்கான் நீ பாகுபலி. ஆனா அதை வந்துட்டு எவ்வளவு எவ்வளவு நல்லா எடுத்திருக்கான். கூட வந்துட்டு அது எப்படின்னா ஒரு கேரக்டர் மசல் நிக்குது, புரியுதா? அந்த கேரக்டர்
சொல்ல முடியாது ஸ்ட்ராங். இல்ல கேரக்டர்னு பார்த்தா 2 படத்துல தெரியுமா? நல்லா தான் இருக்கு bro. இல்லடா நீ பத்தி பாத்தியா? கேக்குதா கையில தான் ப்ரோ? கத்தி கொஞ்சம் இது ப்ரோ, விட்டு விட்டு கேக்குது. கேக்குது. இப்ப கேக்குது, இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. நான் கத்தி விட்டு தாவையில குத்து போனேன். ம் ம். இல்ல இல்ல ப்ரோ, என்ன கேட்டா பாகுபலில நிறைய பிளஸ் சொல்ல, பொன்னியின் சொல்ல பிளஸ்ன்னு சொல்லலாம். இந்த பொன்னியின் சொல்ல பிரச்சனை என்னன்னா, இந்த பாகுபலில வாரசிங் எப்படி எடுத்திருப்பான் வெறி வர்ற மாதிரி நமக்கே. இதை எடுத்து வச்சிருக்கான் பாரு, கேவலம். இன்னொன்னு, போர் பலத்துல வந்து பார்த்தா சோழர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ப்ரோ. கிட்டத்தட்ட ஒரு 10,000 மேற்பட்ட படைகள் இருக்கும். ஆனா இவனுக்கு என்ன பண்ணிருக்காங்க, 500 பேர் வச்சு ஜோக்கர் தனமா காட்டியிருக்காங்க. கேக்குதா ப்ரோ? கேக்கல ப்ரோ. ப்ரோ கேக்கல. இப்ப கேக்குது. என்னன்னு தெரியல, எனக்கு மட்டும் தான் இப்படி ஆகுதா இல்ல எல்லாருக்கும் இப்படி ஆகுதா தெரியல. கேக்குது. அப்புறம் கேக்குது 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 ப்ரோ. கேக்கல, இப்ப கேக்கல. நீங்க பேச ஸ்டார்ட் பண்ண கேக்கல, இப்போ கேக்குதா கேக்குன்னு சொல்ல, அது மட்டும் கேக்குது. தெரியலையே. ப்ரோ ரீகனெக்ட் பண்ணி பாருங்க. கேக்குதா?